சில சமயங்கள்ல சில கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்க தவறான வழிகள்ல எப்பயுமே அதிகாரத்துல இருந்துட்டே இருப்பாங்க. அப்ப இவருக்கு எப்படி இது? இன்னொருத்தர் சொன்னாரு, அவரும் முக்கியமான பாஜக பிரமுகர் தான். வேற ஒன்றும் இல்லைங்க வேலாயுதம். எங்க மோடிஜி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், இல்லை ஆர்எஸ்எஸ்ல எல்லாரும் பெரிய தலைவர்கள் ஆகட்டும், அவங்க முன்னாடியே நம்ம ஓடிட்டு இருக்கணும்னு பார்க்குறாங்க. குறுக்கை மறுக்கே அவங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கணும். எப்போ பாரு நின்றுட்டு சல்யூட் அடிக்கணும். அப்படி இருந்தால் தான் இவன் வேலை செஞ்சான்னு நினைக்கிறாங்க. இலா கணேசன் அப்படி இல்லை. அவர் முதிர்ந்த அரசியல்வாதி. ஒரு ஏரியாவுக்கு வந்தாருன்னா, அவர் தலைவராக இருந்த காலத்திலேருந்து எங்கே வந்தாலும் நல்லா துருதுருன்னு ஓடிட்டு இருக்கிறவங்கள கூப்பிட்டு நிறுத்தி குறிப்பெடுத்துருவார். பேர் முதற்கொண்டு அவன் எந்த காலத்துலேருந்து இருக்கான்னு புள்ளி விவரமாக எழுதிடுவார். எழுதிட்டு அதை வச்சுக்கிட்டு தான் ஒரு ஏரியாவில் ஒரு கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவார். அப்படி அவரோட டைரியில் எடுத்தோம்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் கட்சிக்காரன் நம்மளுக்காக எவ்வளோ பாடுபடுறாங்கிற ஒரு புள்ளி விவரம் இருக்குது. இது அந்த காலத்தில்